தாரத்தப்பட்ட கிளிய போது இப்படி சொல்ற மாதிரி தான் இந்த ஐபிஎல் சீசன்ல நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் நடக்க போகுதுங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த 5ல 3 மேட்ச்ல ஜெயிச்சு நல்ல ஒரு நிலைமையில தாங்க வந்திருக்காங்க. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா, இந்த 5 மேட்ச்ல நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த 3 மேட்சுமே நம்மளோட சொந்த மண்ணான சேப்பாக்கத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம். மத்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா வெளியே விளையாடும் போது தான் இந்த மேட்ச் தோத்துருக்கோம். அதனால இந்த சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்சும் இப்ப வான்கேடல நடக்க போறனால இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணிருங்கப்பா. நீங்க பாட்டுக்கு சொந்த மண்ணில் தான் வின் பண்ணுவோம், மற்ற இடத்துல கோட்டை விட்டுருவோம்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் மும்பை ஃபேன்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க, எப்படியா இந்த மேட்சை ஜெயிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதனால இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு மேட்ச்லயே மத்தீசா பத்திரனா விளையாட மாட்டாராங்க. இதை பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கோச்சான ஸ்டீஃபன் ஃபிளமிங் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருக்கு இன்ஜுரி இருக்கிறனால அவர் இந்த மேட்ச்ல விளையாட மாட்டாரு. ஆனா இப்போ கொஞ்சம் அவர் ஃபிட்னஸ் ஆயிட்டாரு. அதனால இனி வரப்போற மேட்ச்ல பத்திரனா விளையாடுவாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதனால சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பத்திரனா இல்லாதனால ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா முஸ்தபிசர் ரஹ்மான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா மும்பை டீம் நம்மளால சமாளிக்க முடியும். ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. டாப் ஆர்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. பேட்டிங் இப்போதைக்கு கரெக்டா இருக்கு. பவுலிங்ல மட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மும்பையை சமாளிக்க முடியும். இப்ப அடுத்து மும்பையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல 3 மேட்ச் தோத்தாலும் இப்ப கடைசியா 2 மேட்சை வின் பண்ணி வேற லெவல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இது மட்டும் இல்லாம இந்த 2 மேட்சுமே அவங்களோட சொந்த மண்ணான வேன்கடையில தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால சிஎஸ்கேக்கு எதிரான இதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மும்பை இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் படு ஸ்ட்ராங்கா மாறிடுச்சுங்க. எப்ப சூரியகுமார் யாதவ் போன மேட்ச்ல ஃபார்முக்கு வந்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மும்பையோட பேட்டிங் வேற லெவல்ல ஆயிப்போச்சு. அதனால மும்பையோட பேட்டிங்கை நம்ம சமாளிக்கிற மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு பவுலிங் கொடுக்கணும். அதே மாதிரி மும்பையோட பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இல்ல. பும்ரா மட்டும்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கிறாரு. மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி யாரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கோட்ஸே நல்ல பவுலிங்கை கொடுத்து அப்பப்ப விக்கெட் எடுத்தாலுமே கூட இருந்தாலும் எல்லா மேட்ச்லயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாரு. அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட மும்பைல ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி யாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இல்ல. இது நம்மளோட சிஎஸ்கே பேட்ஸ்மேனான சிவம் துபே வேற ஸ்பின்னர்ஸோட பாலை தான் வெளுன்னு வெளுக்கிறாரு. அதனால மும்பை கொஞ்சம் கவனமா இருந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸை நல்லா யூஸ் பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே சமாளிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்த 2 டீமை பார்க்கும்போது 2 டீமுமே பேலன்ஸா இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா பேட்டிங்ல 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பவுலிங்ல 2 பேருக்குமே ஒரு சில சவால்கள் இருக்கு. அதனால இந்த ஒரு சவால்களை சந்திச்சு யார் இன்னைக்கு மேட்சை வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல மும்பை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.